குட் ஈவினிங். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து ஜிஐடி ஃபார்மகாலஜி. ஸோ ஜிஐடினா கெஸ்ட்ரிக் கெஸ்ட்ரோ இன்ட்ரெஸ்டைனல் ட்ராக்ட் ஃபார்மகாலஜி தான் பார்க்க போறது. அதுலயும் இப்ப நாங்க இந்த ஃபார்மகாலஜி பார்க்க டைமுக்கு மெயினாக எங்களுக்கு தெரியணும் பேசிக் பேசிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பார்க்கணும். பேசிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்லி நேற்றுக்கு ஃபார்மகாலஜின்னு சொல்லி சொன்னா நாங்கள் அதை மருந்தை கொடுத்து ட்ரீட் பண்ணிருக்கோம். நான் பேசிக் ஜென்ரல் ஃபார்மகாலஜி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து மனுஷன்ல எப்படி பண்ணி அதே மாதிரி மருந்து மருந்துல மனுஷன் பாடி எப்படி எக்ட் பண்ணின்னு சொல்லி இது ரெண்டும் தான் ஃபார்மகாலஜி. ஸோ இதை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த டிசீஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். அந்த டிசீஸ்டு பெத்தலஜிக்கல் கண்டிஷன் தெரியணும். பெத்தலஜிக்கல் கண்டிஷன் தெரியணும்னு சொல்லி ரெண்டாவது முன்னுக்காட்டு பெத்தலஜின்னு சொல்லிச்சுன்னா நோய் நிலைமை தெரியணும். அதுக்கு முன்னுக்காட்டு பிசியோலஜிக்கல் கண்டிஷன்ஸ் தெரியணும். அப்பதானே அதாவது பிசியோலஜிக்கல் கண்டிஷன் தெரிஞ்சனா தான் இதுதான் பெத்தலஜிக்கல் கண்டிஷன் சொல்லி தெரியலும். ஆரோக்கியமான நிலையில உடல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் பிசியோலஜிக்கல் கண்டிஷன் அது தெரிஞ்சுச்சுன்னா தான் பெத்தலஜிக்கல் கண்டிஷன் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளதுக்கு எனக்கு உதாரணத்துக்கு பிசியோலஜிக்கல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37°C. அதே மாதிரி கூடினாலோ குறைஞ்சாலோ பெத்தலஜிக்கல் கண்டிஷன். ஸோ அப்ப பெத்தலஜிக்கல் கண்டிஷன் சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு பிசியோலஜிக்கல் கண்டிஷன் எங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து மைக்ரோபயாலஜி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் எங்களுக்கு ஃபார்மகாலஜி பார்க்கறதுக்கு அப்ப நாங்க இதுல வந்து இப்ப 1 by 1 இப்ப நார்மலா அவங்களுக்கு தெரியும் இந்த சிலபஸ்ல வந்து anatomy இருச்சு, பிசியோலஜி, anatomy இருச்சு. அதே மாதிரி பிசியோலஜி, பயோகெமிஸ்ட்ரி இருச்சு. அதே மாதிரி மைக்ரோபயாலஜி, இம்யூனாலஜி இப்படி எல்லாம் இருச்சு. இப்ப எல்லாம் இருந்ததுக்கு எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தனித்தனியா படிச்சதுக்குரிய சிலபஸ் டைம் பீரியட் வந்து எங்களுக்கு அவைலபிள் இல்லை. அப்ப அது சொல்லி நாங்க இப்படி வார நேரத்துக்கு எங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் பார்த்து கொண்டு போகணும். இப்படி படிச்சுன்னா பெரிய ஏரியா வந்து கவர் ஆக வேண்டி வராது, இம்பாசிபிள்னு சொல்லிதான் நாங்க இப்ப ஈன ஜிஏ ட்ராக்ல ஈன வாரத்தோட அதோட பிசியோலஜி என்னத்தேன் பேத்தாலஜி என்னத்தேன் அதுக்கான ஃபார்மகாலஜி எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறது. அடுத்த மைக்ரோபயாலஜி மீன் வந்து நாங்கள் ஜிஐடியில் வந்து எசிடால்ஸ் டிசீஸ் பார்க்க இதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டால மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் உண்டாலையும் வந்து எசிடால்ஸ் டிசீஸ் ஃபார்ம் ஆகி அப்போ அதால் ஓவரால் எல்லாம் வந்து இங்கே நாங்கள் கவர் ஆக படிய. அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிற இப்போ நாங்கள் இன்னும் ஜிஐடி ட்ராக்ல வர டிசீசஸ் பார்த்தோம்னா இதில் நிறைய டிசீசஸ் இருச்சு. எசிடால்ஸ் டிசீஸ் இருச்சு, அதே மாதிரி கேர்ட் இருச்சு, அதே மாதிரி கன்ஸ்டிபேஷன் தான் மலச்சிக்க, அதே மாதிரி டயரியா வயிற்றோட்டம், அடுத்தது வந்து அப்படி நிறைய டிசீசஸ் இருச்சு. அப்ப இது எல்லாத்துலயும் நாங்க இன்றைக்கு பார்க்க போறது வந்து எசிட் அல்சரோட சம்பந்தப்பட்ட டிசீசஸ். அதாவது எசிடால வர அல்சரேஷனால என்னென்ன டிசீசஸ் வர அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட், ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ணிய மருந்துகள் வந்து எப்படின்னு ஒர்க் பண்ணியது. சரியா? பின்ன நாங்க வந்து எசிட் அல்சரை நாங்க பார்க்கும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு தெரியணும் எசிட் அல்சர்னு சொல்லி சொன்னா எனக்கு சொல்லி அதுக்கு போது எங்களுக்கு கெஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட இது தெரியணும். எங்களுக்கு வந்து ஹிஸ்டாலஜி தெரியணும். அதாவது ஸ்டொமக் எங்களோட இறைப்பையிட ஹிஸ்டாலஜி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இது தெரியும். இறைப்பை எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு தெரியும் இறைப்பை வந்து தசைகளான ஆக்கப்பட்ட ஒரு பையன்னு சொல்லி எங்களுடைய சமிபாட்டு தொகுதியில காணப்படிய பிரதானமாக இரசாயன சமிபாடு அதே மாதிரி பொறிமுறை சமிபாடும் நடக்கிய ஒரு இடம், அகத்துறிஞ்சல் நடக்கியே இல்லை. இப்ப நாங்க இந்த இடத்தை எடுத்துக்கணும்னு சொன்னால் இறைப்பையிட வந்து ஹிஸ்டாலஜின்னா இளையவியலை பத்தி நீங்க ஏலவெல படிச்சிச்சு. சமிபாட்டு தொகுதி பூராக இளையவியல் எப்படி நிச்சயம் சொல்லி பார்த்துச்சு. அதுல நீங்க பார்த்தேன்னு சொன்னால் இறைப்பையிட இளையவியல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் இங்க வந்து இங்கிலீஷ் டேர்ம் வேர்ட்ஸ் யூஸ் வந்துச்சு. அப்ப அதுல வந்து தான் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். பின்ன பார்த்தேன்னு சொல்லி சொன்னா ஆக வெளிப்புறமாக காணப்படி சிரோசா நாங்க சொல்லிய சிரோசான்னு சொல்லுங்க. அடுத்தது வந்து தசைப்படை மஸ்குலாரிஸ் எக்ஸ்டர்னான்னு சொல்லி தசைப்படை உங்களுக்கு இங்க பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இன்னும் வந்து 3 வகையான தசைப்படை இருச்சு. லாங்கிடியூடினல், சர்க்கியூலர், அது மாதிரி ஆப்ளிக் லேயர் இருச்சு. இது உங்களுக்கு தெரியும். இறைப்பை வந்து பொறிமுறை சமிபாட்டு செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா வைஷேவாக்க மறைஞ்சிச்சு வந்து ஆப்ளிக் லேயரோட காணப்படி லாங்கிடியூடினல் நீர் பக்க தசைகள், வட்ட தசைகள், அதே மாதிரி
அப்ளிகன்னு சொல்லி சரிவு தசைகள் காணப்படிய அப்ப அது வந்து சமிபாட்டுக்கான செய்வாங்க. அடுத்தது சப்மியூகோசா காணப்படி சப்மியூகோசா வந்து தசைப்படைக்கு உள்ளால காணப்படிய. அதுக்கு பிறகு மியூகோசா இருச்சு. இதுதான் வந்து ஆக உட்புறமாக காணப்படியது. அதாவது லூமன் சைடுக்கு லூமன் சொல்லி இறைப்பையிட உட்புறமாக காணப்படியது வந்து மியூகோசா. இந்த மியூகோசா லேயர் தான் உங்களுக்கு தெரியும் உதர குழிகள் காணப்படிய அதுக்குள்ள சாற்ற சுரக்கக்கூடிய கலங்களும் காணப்படிய கெஸ்ட்ரிக் சிக்ரீஷனை சிக்ரீட் பண்ணி சிக்ரீஷன் வந்து சுரப்பு சிக்ரீட் பண்ணின சுரக்கக்கூடிய கலங்கள் காணப்படிய. இப்ப ஈன எந்த நடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த மியூகோசல் லேயர்ல வந்து மியூகோசல் லேயர்ல நடிக்க பிரீச்ன்னு சொன்னா அதாவது இந்த சிறிய இன்ஃபிளமேஷனை தன்னாகலே எசிட் இன்ஃபிளமேஷன் சொல்லி சரியா. இப்ப இந்த ஏரியால இப்ப நான் சும்மா சொல்லாம ஈன எசிட் கண்டாக்ட் ஆகி எசிட் தொடர்பட்டதால இந்த இந்த ஏரியால ஒரு துவாரம் உண்டு துவாரம் அது இன்ஃபிளேம் ஆகிச்சுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுவோம். அந்த எசிடால பாதிக்கப்பட்டுச்சு பிரீச் ஒன்று வந்துருச்சு. இதை நாங்க சொல்லிய அல்சர் சொல்லு. இந்த அல்சர் வந்து நார்மலாக கெஸ்ட்ரிக் அல்சர் வந்து எங்களுக்கு எங்கெங்க வாரண்டால் ஒன்று இறைப்பையில வர்றதுக்கு ஏழும் இறைப்பை கெஸ்ட்ரிக் அல்சர் இருச்சு. அடுத்தது இருச்சு அது வந்து இறைப்பையில் இருச்சு. அடுத்தது வந்து முன்செரிகுடல்ல வார அல்சர் 2 வகை இருச்சு. ஒன்று ஸ்டொமக் அல்சர், அடுத்தது வந்து டியோடனல் அல்சர். ஸ்டொமக் சொல்லி இறைப்பையில் ஏற்படிய அல்சர், டியோடனம் சொல்லி இது வந்து முன்சீர்குடல் சிறுகுடல்லையும் ஏற்படுறதுக்கு ஏழும். இந்த அல்சருக்கு நாங்க சொல்லி இன்ஃபிளமேஷன் இந்த மியூகோசல் லேயர் நான் சொன்ன செய்தாலும் அந்த பிரீச் உருவாகி அந்த பிரீச் இன்ஃபிளமேஷனால வர அலர்ச்சியால் உருவாகி இந்த மியூகோசல் லேயர்ல ஏற்படிய அலர்ச்சியால தான் வந்து இந்த டிசீஸ் ஃபார்ம் ஆகியது. இப்ப இதுல எங்களுக்கு பார்த்த சொல்யூஷன் என்றால் ஏ என்று சொல்யூஷன் இப்ப நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஸ்டொமக் எடுத்துக்கோன்னு சொல்யூஷன் என்றால் ஸ்டொமக் எடுத்தென்றால் சரியா ஸ்டொமக் எடுத்தேன்னு சொல்யூஷன் என்றால் ஈன வந்து ஸ்டொமக்ல அந்த இறைப்பையில உணவு வார சரியா இறைப்பையில உணவுகள் வார இறைப்பையில உணவு வந்தலாக்க இறைப்பையில உணவு வாரத்தோட எந்த நடக்கிய சமிபாட்டுக்கான சுரப்புகள் வந்து சுரக்கப்பட சமிபாடு ஆரம்பிக்கப்படியே அந்த சமிபாடு ஆரம்பிக்கப்படவும் இறைப்பை சாரி ஈசோபேகஸ் நாங்க இது களத்துக்கு சொல்ல ஈசோபேகஸ் வழியாக வந்த உணவு எல்லாம் இறைப்பையை அடைந்து ஈசோபேகஸ் எந்த நினைக்கிறேன் ஃபுல்லாக மூடப்பட்ட இறைப்பை சமிபாடு சமிபாடு நடந்து முடிய முன் சிறுகுடல் வழியின் ஊடாக அகத்துறிஞ்சலுக்காக வேண்டி இறைப்பை சாறு வந்து பயணிச்சிய. இப்ப இதுல எந்த நடக்கியன்னு சொல்லி சொன்னால் சில காரணங்களால வந்து இதுல இந்த இந்த பீனர் பேலன்ஸ் நடக்கிறதான உணவு வார HCl சிக்ரீட் ஆகிய அதாவது உதரச்சாறு சிக்ரீட் சுரக்கப்படிய அந்த கணத்தாக்கம் அதாவது அதுல ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஏற்படிய இம்பேலன்ஸ் செய்யணும்னா மாற்றம் அந்த மாற்றத்தாலதான் எங்களுக்கு இந்த அல்சர் ஃபார்ம் ஆகி எசிட் அல்சர் வந்து ஃபார்ம் ஆகியது. அந்த உருவாகி எசிட் அல்சர் ஃபார்ம் ஆகியது. இந்த அல்சர் ஃபார்ம் ஆகியதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒன்று வந்து ஸ்கிப்பிங் மெயின் மீல் பிரதானமான உணவுகளை ஸ்கிப் பண்ணியதால ஃபார்ம் ஆகிறதுக்கேலும் ஆல்கஹால் அடி ஸ்மோக்கிங்கால ஃபார்ம் ஆகிறதுக்கேலும் அப்படி ஸ்ட்ரெஸ் அல்சர் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அல்சரை தூண்டிய. நீங்க நார்மலா கேள்விப்பட்டீச்சோ ஹாஸ்டல்ல இருச்சே பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகியதாலே மீல் ஸ்கிப் பண்ணியதாலே தான் மெயினாக கெஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகியது. அது வரது கேள்வி. அடுத்தது வந்து NSAID என்று சொல்லியது வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸை வந்து நாங்க உள்ளடிக்கே தழுது பெரும்பாலும் பெயின் கில்லர்ஸாக தான் இருந்துச்சு. இந்த பெயின் கில்லர்ஸ் நாங்க கன்சியூம் பண்ணியதால எந்த நடக்கியன்னு சொல்லி என்றால் இந்த அசிட் சிக்ரீஷன் வந்து கூடிய. அடுத்தது வந்து சோலிங்கன் எலிசன் சிண்ட்ரோம் இது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் உண்டு. இந்த டிசீஸ் இருக்க நேத்தைக்கு கெஸ்ட்ரிக் சிக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கெஸ்ட்ரிக் ஹோமோன சுரக்கப்படிய வீதம் வந்து கூடிய அதாவது டியூமர் ஃபார்ம் ஆகிய கெஸ்ட்ரிக் சிக்ரீட் பண்ணக்கூடிய டியூமர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அப்படி ஃபார்ம் ஆகியதால கெஸ்ட்ரிக் சிக்ரீஷன் கூடிய ஸோ எப்படியோ எசிட் சிக்ரீஷன் வந்து கூடிய அதால வந்து ஃபார்ம் ஆகி
அந்த எசிட் சிக்ரீஷன் மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் H பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்திருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து எசிட் அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலா ஆல்மோஸ்ட் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்டையும் பாடியில வந்து பெரும்பாலும் வந்து H பைலோரி ஹெலிகோபேக்டர் ஹெலிகோபேக்டர் பைலோரி என்ற பாக்டீரியா வந்து காணப்படுகிறது ஸ்பைரல் பைலோரி. சரியா? ஆனால் சிலவங்கள்ல தான் வந்து அது வந்து ஒரு நோய் நிலைமையாக மாறி சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அளவுக்கு வந்து போற அப்ப அன்னைக்கு அது அவங்கள வந்து H பைலோரி இருஜியத்தாலையும் வந்து இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகுது கேள்வி. அப்ப அதாலையும் எசிட் சிக்ரீஷன் கூடி எகைன் வந்து எசிட் அல்சர் டிசீஸுக்கு வந்து ஃபார்ம் ஆக்கிய. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க இல்ல ஷெல்லிஜி வந்து பிசியோலஜிக்கல் இம்பேலன்ஸ் லீட் டு எக்ஸஸ் எசிட் சிக்ரீஷன். இனி ஏற்படிய பிசியோலஜிக்கல் இம்பேலன்ஸ். இப்ப உங்களுக்கு தெரியும் பிசியோலஜிக்கல் ஒரு ஆரோக்கியமான அந்த எக்யூலிபிரியம் அந்த பேலன்ஸால தான் வந்து இவ்வளவு காலம் மனிதன் ஹெல்த்தியா வாழ்ந்து கொண்டிருச்சு. பட் அதுல ஏற்படிய ஒரு இம்பேலன்ஸால அந்த பேலன்ஸ் வந்து பிரேக் ஆகி நின்று சொல்லிச்சா எசிட் சிக்ரீஷன் வந்து கூடது கேளும். எசிட் சிக்ரீஷன் கூடியது வந்து எந்த டிசீஸுக்கு ஃபார்ம் ஆக்கி அல்சர் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது கேளும். இப்ப இன்னொன்று இப்ப இந்த எல்சர் ஃபார்ம் ஆகிய எல்சர் வார மாதிரி வந்தன்னு சொல்லிஷன் என்றால் இப்ப எல்சர் இடிச்சு ஒத்தரல எந்த நடக்கலும் சொல்லிஷன் என்றால் ஒன்றோ நாங்க உள்ள இந்த எங்கட மெடிசின்ஸாக நாங்க எடுக்க மெடிசின்ஸாக இடிச்சது கேளும். அப்படி இல்லைன்னு சொல்லிஷன் என்றால் எங்கட தொடர்ந்தும் கெஸ்ட்ரைட்டிஸ் சிச்சுவேஷனால ஈன வந்து ஒரு ஸ்பிங்டர் ஒன்று காணப்படிய அதாவது ஒரு இறுக்கி ஒன்று காணப்படிய இன்னும் உங்களுக்கு பார்க்கறது கேளும் கிரீன் கலரால. சரியா? இந்த இடத்துல ஒரு ஸ்பிங்டர் ஒன்று இருந்துச்சு. சரிதானே? இப்ப இந்த ஸ்பிங்டர் எப்படி ஒர்க் ஆகி என்று சொல்லி என்றால் நீங்க சாப்பாடு தின்னிய டைமுக்கு சாப்பாடு நீங்க ஒவ்வொரு போலஸ் நாங்க சாப்பாடு உள்ளடிக்க அந்த ஒவ்வொரு திரளைகளுக்கு நாங்க போலஸ் சொல்லி திரளைகளாக இப்படி வார நேரத்துக்கு ஒரு திரளை வந்துச்சுன்னா திரளை வந்து இதுக்குள்ள வாரத்துக்கு இது ஓப்பன் ஆகி எங்களை புள்ளி அப்புறம் திருப்பி இது வந்து க்ளோஸ் ஆகிடுது. எகைன் அப்படி ஒவ்வொரு டைமுக்கும் வார டைமுக்கு ஓப்பன் ஆகி உணவு வந்து உள்ள இறைப்பைக்குள்ளுக்கு ரீச் ஆகினதுக்கு பிறகு க்ளோஸ் ஆகிடுது. இப்படி ஒவ்வொரு டைமுக்கும் இப்ப உணவு ஃபுல்லாக இங்க போயிட்டு சமிஃபாடு நடக்கணும். உங்களுக்கு தெரியும் சமிஃபாடு வந்து பொறிமுறை சமிஃபாடும் நடக்கி அப்ப அன்னைக்கு பொறிமுறை சமிஃபாடு நடக்கிறதுக்கு இங்காலாலையும் இங்கட பணியாலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ரெண்டும் போகாம ரெண்டு இடத்துல மிதிச்சது வந்து இருக்கைகள் காணப்படி இந்த இருக்கைகள் எந்த நடக்கின்னு சொல்லி என்றால் கவர் பண்ணப்படி. சரியா? ஸ்பிங்டர் சொல்லி அது லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர். சரியா? இது கெஸ்ட்ரோடியோடல் ஸ்பிங்டர் ரெண்டு. அப்ப எந்த நடக்குன்னு சொல்லி என்றால் இந்த இடத்துல இந்த சமிஃபாடு நடந்து கொண்டு நிச்சய நேத்தைக்கு உணவு ஃபுல்லாக கெஸ்ட்ரிக் சிக்ரீஷன்ஸோட மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு வந்த அந்த சாய் நாங்க அதுக்கு சொல்லி சாயம் வேண்டாம் அது வந்து எந்த நடக்கின்னு சொல்லி என்றால் ஈசோஃபேகஸுக்குள்ள திருப்பி ரெககிட்டேஸ்ட் ஆகிய அதுக்கான ரீசன் எந்த இந்த ஸ்பிங்டர் வந்து ஓப்பன் ஆகிய தார ஸ்பிங்டர் ஓப்பன் ஆகி ஈசோஃபேகஸுக்குள்ள போற நேரத்துக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இடிச்சது ஃபுல்லா எசிட் மீடியம் இங்க எசிட் மீடியத்துக்கு ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கான எந்த ஒரு அடாப்டேஷனும் ஈசோஃபேகஸ்ல இந்த லோவர் பார்ட்ல இல்ல லோவர் தேர்ட் ஏரியால இல்ல. அந்த நேரத்துக்கு எந்த நடக்கின்றா இந்த இடம் வந்து பாதிக்கப்படி அந்த இடம் வந்து இன்ஃபிளமேஷன் அங்கேயும் வந்து இன்ஃபிளேம் ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கே மலர்ச்சி வந்து ஏற்படி இதனால கேர்ட் இல்லாட்டி கோட் சொல்லி கேர்ட்னு சொன்னா GERD கெஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ரிஃப்ளெக்ஸ் நாங்க இந்த இதுல வந்து திருப்பி மீளம் இதுக்குள்ளுக்கு போறதுக்கு நாங்க ரிககிட்டேஷன் கெஸ்ட்ரிக் அசிட் சிக்ரீஷன் வந்து மேல் நோக்கி நடக்கும். அன்னைக்கு எந்த நடக்குன்னு சொன்னா எசிட் இந்த இடத்துக்கு போற நேரத்துக்கு ஹார்ட் பர்ன் மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தங்களுக்கு பாக்கணும். அது மத்த வந்து பெரிகார்டியக் பெயின் இது வந்து ஹார்ட் கிட்ட தானே இடிச்சு அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல பெயின் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது வந்து லோவர் நாங்க இந்த இடத்துக்கு தான் சொல்லியது வந்து பெரிகார்டியட் பெயின் சொல்லி வந்து ஹார்ட் இஷ்யூவால வாரது இல்ல ஈசோஃபேகஸ்ல வர சின்ன இது மத ஹார்ட்டை தவிர வேற இந்த சைட்ல ஏற்படியதுக்கு தானே பெரிகார்டியட் பெயின் சொல்லி. அடுத்தது வந்து லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் இத்தனை லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் அது வந்து லூஸ் ஆகியதால ஓப்பன் ஆகியதால இந்த பிரச்சனை வந்து ஃபார்ம் ஆகியது. மத்தது இப்படி தொடர்ந்தும் நடக்கிறதுக்கு எந்த நடக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ இன்னைக்கு தொடர்ந்து மெசிட் வர அப்ப ஈசோஃபேகஸ் வந்து டேமேஜ் ஆகாம மீச்சர் ஈசோஃபேகஸ் எந்த நினைச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா புதிய ஒரு லேயர் என்னத்தையாலும் மீனை ஃபார்ம் பண்ணா தான் இந்த எசிட்ல இருந்து ஈசோஃபேகஸ் டேமேஜ் ஆகியதை பாதுகாத்துக்கூடும். அப்ப ஈசோஃபேகஸ் எந்த செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் எசிட் இதாக்கிறதுக்காக வேறின புதிய
ஸ்ட்ரெட்டிஃபைட் லேயர்ஸை ஃபார்ம் ஆகி மேலநிலையம் தானே இருந்துச்சு. மேலநிலையங்கள் வந்து இந்த படைகொண்ட மேலநிலையங்களை ஃபார்ம் பண்ணதுக்கு ரெடியாகி நேத்தைக்கு இப்ப அப்படி வளமையான நிலைமை ஒன்று இல்ல. சோ தொடர்ந்தும் இப்படி நடக்கிய நேத்தைக்கு ஈன வந்து எந்த வந்து களங்களோட அன்கன்ட்ரோல்ட் செல் டிவிஷன் உண்டு ஸ்டார்ட் ஆகி அது வந்து சம்டைம்ஸ் கேன்சர் சிச்சுவேஷன் உண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏழும் அந்த மாதிரி இது தனாலே பெரட் ஈசோஃபேகஸ் என்று சொல்லியது அந்த மாதிரி ஒரு கேன்சர் சிச்சுவேஷன். ஓகே தானே. இப்ப கேர்ட் ஓகே கேர்டுன்னு சொல்லி கோர்டுன்னு சொல்லி ஈசோஃபேகஸுக்கு வந்து யூஸ் பண்ணிய சில இடத்துல யூஸ் பண்ணிய யூஸ் பண்ணிய அப்படி அதால தான் வந்து அந்த டிஃபரெண்டான நேம் யூஸ் பண்ணி. ஓகே அடுத்தது வந்து இப்ப நாங்க சொன்னதானே பிசியோலஜிக்கல் பேலன்ஸ் ஒன்றதான் இருந்துச்சு சொல்லி அந்த பேலன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் இன வந்து நார்மலாக உங்களுக்கு தெரியும் எங்கட பாடியில வந்து இறைப்பை எடுத்துக்கொண்டா இறைப்பையில வந்து பிரதானமாக சமிபாடு நடிக்க ரசாயன சமிபாடு ஆரம்பமாகிய ரசாயன சமிபாடு வந்து தார்டே நிலைச்சல் என்றால் மெயினாக வந்து புரதங்களோட ரசாயன சமிபாடு ஆரம்பமாகி பெப்சின். அப்ப ரசாயன சமிபாட்ட தேவையான பெப்சின் இருந்துச்சு. பெப்சின் ஆக்டிவ் அதாவது பெப்சின் வந்து ப்ரோ என்சைமாகத்தானே சிக்ரேட் ஆகியது பெப்சினோஜனாகத்தானே. சோ பெப்சினோஜன் ஆக்டிவ் ஃபார்ம் பெப்சினாக மாறதுக்கு HCl தேவை. சோ அதே மாதிரி உணவுல இந்த வார நுண்ணங்கிகளை அழிச்சதுக்கும் HCl ஹெல்ப் ஆகிய. சோ அந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்டோட தான் இறைப்பையில காணப்படிய. பட் இந்த என்வாயன்மெண்ட் வந்து இறைப்பை சுவர்களுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. இப்ப ஒண்ணு நாங்க இறைப்பை நாங்க எகைன் நாங்க இங்க கீரின் என்று சொல்லி என்றால் சரியா இறைப்பை நாங்க கீரின் என்று சொல்லி என்றால் இறைப்பை சுவர்களுக்கு வந்து இந்த பெப்சின் சுரக்கப்படியது வந்து ஆரோக்கியம் இல்லை. இந்த இடம் இறைப்பை சுவர்களும் புரதங்களால் ஆக்கப்பட்டேச்சு. சோ பெப்சின் வந்து இந்த புரதங்கள்ல ஆக்ட் பண்ணி இந்த தொழிற்பட்டு இந்த இளையம் எந்த நடக்கிறது கேளும் டேமேஜ் ஆகிறது கேளும். சோ அதுக்காக வேண்டி நடக்கிறது கேளும். அப்ப இந்த இது வந்து இன்னும் ஆசிட் சீக்ரீஷனை வந்து வேர்ஸ் ஆக்கிது. அக்ரெசிவ் சொன்னா இன்னும் வந்து வீரியமானதாக மாத்திய காரணிகள் வந்து அதாவது எசிட் அல்சர் டிசீஸ் இன்னும் வேர்ஸ் ஆக்கிய காரணிகள் வந்து பெப்சின் HCl காரணமாக அமைது எங்கட பிசியோலஜிக்கல் ஸ்டேட்ல எங்கட பாடியில காணப்படி ஒரு கூறு. சரிதானே. அதே மாதிரி ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் சொல்லி நாங்க பாக்கிய நேத்தைக்கு அப்ப இப்படி நடக்கல இப்ப அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்ப பெப்சினும் HCl நடந்து கொண்டுச்சு எங்கட உணவு சமிபாடு அடையது மாதிரி எங்கட இறைப்பை இளையங்களும் சமிபாடு அடைஞ்சு பேத்திருச்சோம். பட் அப்படி நடக்கல ஒரு நாளும். அதுக்கான ரீசன் என்னன்னா எங்கட இறைப்பையில காணப்படி மெஸ்கியூலர் லேயர் மியூக்கஸ் லேயர் ஒன்று காணப்படிய அதே டைம் இங்க சிக்ரேட் ஆகி HCl பேலன்ஸ் பண்ணதுக்கு இந்த மியூக்கஸ் லேயர் உள்ளுக்கே இருந்துச்சு ஒரு பைகார்பனேட் வீக் ஆசிட் ஒன்று காணப்படி இவங்களால வந்து எங்கட மியூக்கஸ் லேயர் எந்த நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ப்ரொடெக்ட் பண்ணப்படி. ஓகே இந்த மியூக்கஸ் லேயர் இப்படி தடிச்ச ஒரு மியூக்கஸ் லேயர் ஒன்று காணப்படியதால இப்ப இவங்க கண்டாக்ட் ஆகி இல்ல இங்க HCl சிக்ரேட் ஆகி இந்த HClக்கும் தாருக்கன் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஈனதான் HCl இருச்சு HCl இருச்சு HClக்கும் மியூக்கஸ் லேயருக்கும் சாரி மியூகோசாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல பிசிக்கல் கண்டாக்ட் ஒன்று இல்ல. அப்ப அதால இவர் வந்து டேமேஜ் ஆகி இல்ல பழுதடையுது இல்ல. ஆனால் HCl சிக்ரீஷன் கூடிய நேத்தைக்கு மியூகோசல் லேயர் குறைய டைமுக்கு எந்த நடக்கேன்னு சொல்லி சென்றால் இந்த இடங்கள் வந்து பாதிக்கப்படுது. கேள்வி இந்த ஈன காட்டிச்சமா இடத்துல குறைஞ்சு அப்ப அது தொடர்ந்து டிரெக்ட் கண்டாக்டுக்கு போகிறதுக்கேலும் மியூகோசாவோட அப்படி கண்டாக்ட் ஆகிற டைமுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா இன்ஃபிளமேஷன் உருவாகிய. ஓகே தானே. இப்ப நாங்க இந்த பெப்சின் HCl அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் மாதிரி H பைலோரியும் அக்ரெசிவ் ஃபேக்டர் இது வந்து பிசியோலஜிக்கல் ஸ்டேட்ல எல்லாத்தையும் போட்டு இருச்சோன்னு இல்லை பட் ஆல்மோஸ்ட் இருச்சு. H பைலோரி எடுத்துக்கொண்டுச்சுன்னா H பைலோரின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சரியா மைக்ரோ அரோஃபீலிக் பாக்டீரியா அப்படின்னா குறைந்த அளவு ஆக்சிஜன்ல உயிர் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா உண்டு. இது வந்து எங்கட ஸ்டொமக்ல காணப்படிய இவரும் எந்த நினைக்கிறேன் HCl சிக்ரீஷனை கூட்டி ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸை குறைச்சி அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸை கூட்டியதால எங்களுக்கு அல்சருக்கு காரணமாக அமையுது. அடுத்தது வந்து நான் ஸ்டிராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் இவங்களும் எந்த செய்துன்னு சொல்லி சொன்னால் சில இவர் என்ன செய்யுங்க ப்ரோஸ்டாகிளாண்டின் சொல்லி ப்ரொடக்டிவ் ஃபேக்டரை இது பண்ணிய
இன்ஹிபிட் பண்ணியதால மியூகோசல் இன்ஹிபிட் பண்ணி மியூகோசல் HCO3 மைனஸ் இது எல்லாத்தையும் குறைச்சி அசிட் சீக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி പിന്നെ പ്രൊട്ടക്റ്റീവ് ലെവറൻസിന് പറഞ്ഞതേക്ക് മ്യൂക്കോസ HCO3 மைனஸ் அதே மாதிரி ப்ரோஸ்டோகிளாண்டின் என்டென் செய்தன் சேர்ந்தால் ப்ரோஸ்டோகிளாண்டின் ஜாப் வந்து இவங்க ரெண்டு பேருட சிக்ரீஷனையும் கூட்டிய இவரையும் கூட்டிய சிக்ரீஷனை கூட்டிய இதால வந்து எந்த நடக்கிய எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிய அடுத்தது வந்து இதுதான் வந்து எங்கட மியூகோசல் லேயர் சாரி எங்கட ஸ்டொமக் இன்னும் இது வந்து எங்களுக்கு படமாக பார்க்கறதுக்கு இயலும் ஈன சின்னத்தை கீழே பாருங்கோ இன்ன காட்டேஜ் ஸ்டொமக்ட ஒரு சின்ன ஒரு லேயர் எடுத்து தான் இது வந்துருச்சு இப்ப ஈன்னு மியூகோசல் லேயர் இந்த மியூகோசல் சாரி கெஸ்ட்ரிக் பிட்டோன்ற ஒரு லேயர் தான் நீங்க காட்டிச்சு சரி இப்ப உங்களுக்கு தெரியும் மீன வந்து சின்ன சின்ன இதுகள் எல்லாம் காணப்படிய சடைமுலைகள் காணப்படிய இல்லையா அதுகள் எல்லாம் காணப்படிய மேற்பரப்பு அப்ப இன வந்து சாரி இது சடைமுலையில இது வந்து இப்ப நாங்க இல்லையா கெஸ்ட்ரிக் பிட் அப்படின்னு சொன்னா உதர குழிகள் காணப்படும் இந்த உதர குழிகளுக்குள்ளதான் வந்து பிரதானமாக மியூகோசால காணப்படிய சிக்ரீட் பண்ணக்கூடிய களங்கள் காணப்படும் இதுல மெயினான களங்கள் வந்து ஒன்று பெரியட்டல் செல்ஸ் சரியா இது சீஃப் செல் என்ட்ரோக்ரோமஃபின் செல்ஸ் இது ஸ்பெல்லிங் பில அடுத்தது வந்து இது இல்லாம ஜி செல் இருச்சு ஒரு ஜி செல் இருச்சு அதே மாதிரி டி செல் இருச்சு சரியா இப்ப இன்னும் எங்களுக்கு எத்தனை வகையான கலங்கள் இருந்துச்சு பெரிட்டல் செல் டி செல் எண்டோக்ரோமஃபின் செல் ஜி செல் டி செல் 5 வகையான கலங்கள் இருந்துச்சு அடுத்து இன்னொன்று மியூகோஸ் செல்ஸ் காணப்படும் மியூகோசஸ் செல்ஸ் சரியா இதுல பெரிட்டல் செல்ஸ் எடுத்துக்கோண்டா பெரிட்டல் செல்ஸ் தான் மெயினாக H+ அயன்களை சீக்ரெட் பண்ணி சரியா H+ அயன்களை சீக்ரெட் பண்ணி H+Cl- சீக்ரெட் பண்ணி HCl சீக்ரெட் பண்ணியது இவர் அதோட இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் என்று சொல்லியது வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டரையும் சீக்ரெட் பண்ணி சீஃப் செல்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிச்சேன் என்றால் இவர் வந்து பெப்சினோஜனை சீக்ரெட் பண்ணி பெப்சினோஜன் எழுத கஷ்டத்துக்கு நான் பெப்சினோஜனை சீக்ரெட் பண்ணி எண்டோக்ரோமஃபின் செல் வந்து ஹிஸ்டமின் சீக்ரெட் பண்ணி ஹிஸ்டமின் தெரியும் தானே இன்ஃப்ளமேஷனுக்கு காரணமான ஒரு ஆள் தானே ஹிஸ்டமின் அதாவது அலர்ச்சியை தூண்டி எங்க உடம்புல இவரும் இருச்சோனும் பட் இவர் வந்து நார்மலான கண்டிஷன்ஸ் பட் அலர்ச்சி நேரத்தை இவர் தான் கூடி சரியா அடுத்தது வந்து ஜி செல்ஸ் வந்து கெஸ்ட்ரின் ஹோமோனை தூண்டியது ஜி செல்ஸ் டி செல்ஸ் வந்து சொமட்டோஸ்டெட்டின் ஹோமோனை தூண்டியது அதே மாதிரி எம் செல்ஸ் வந்து மியூக்கஸ் சிக்ரீஷனை தூண்டியது ஓகே தானே இப்ப ஈன நார்மலான ஒரு ஆரோக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து என்ன நடக்குன்னு உணவு வந்து பாடிக்கு வர உணவு வாயினூடாக உள்ளெடுக்கப்பட்டு களம் ஈசோஃபேகஸின் ஊடாக அப்படியே கெஸ்ட்ரிக் ஸ்டொமக்கு வந்து சரி இறைப்பைக்கு வந்து சரி ஸ்டொமக்ல எந்த நடக்குன்னு சொல்லிச்சேன்டா ஸ்டொமக்க எப்ப உணவு ரீச் ஆகியோ அந்த டைம்லயே கெஸ்ட்ரிக் ஜி செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி கெஸ்ட்ரிக் ஹோமோன் வந்து கெஸ்ட்ரின் ஹோமோன் வந்து சிக்ரேட் பண்ணப்படியே இறைப்பை உள்ளுக்கு கெஸ்ட்ரின் ஹோமோன் சிக்ரேட் ஆகினத்தோடையே எந்த நடக்கு என்றால் எங்கட நரம்பு தொகுதிக்கு கண்ணத்தாக்கம் போற வேகஸ் நர்வுக்கு கண்ணத்தாக்கம் போக அங்கே இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிக்ரேட் ஆகிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லிச்சேன்னா நரம்பு செலுத்தி பதார்த்தங்கள் உங்களுக்கு தெரியும் அசடைல் கோலைன் இருந்து ரிலீஸ் ஆகி அசடைல் கோலைன் ரிலீஸ் ஆகி அது டிரெக்டா வந்து பைண்ட் ஆகியது வந்து ஜி செல்ல எகெயின் அப்ப அசடைல் கோலைன் ஜி செல்ல வந்து பைண்ட் ஆக எகெயின் கெஸ்ட்ரின் வந்து இன்னும் ஸ்டிமுலேட் ஆகி நிச்சு அப்ப இது வந்து இன்னும் தூண்டல் அதாவது உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம் ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் சொல்லி படிச்சோம் அதுல இது வந்து ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம்ல வந்து கெஸ்ட்ரின் இன்னும் ஸ்டிமுலேட் ஆக
அசடைல் கோலைன் வர அசடைல் கோலைனும் கெஸ்டினும் சேர்ந்து எண்டோக்ரோமஃபின் செல்ஸ்ல இருச்சு ரிசெப்டர்ஸ் எண்டோக்ரோமஃபின் செல்ல ரிசெப்டர்ஸ் ரெண்டு இருச்சு ஜி செல் கெஸ்டினுக்கும் அசடைல் கோலைனுக்கும் அது வந்து பைண்ட் ஆகிய ஓகே தானே இப்ப நாங்க இது எங்களுக்கு இன்னும் கிளியரா பார்க்கலும் எங்களுக்கு அடுத்த பிக்சர் ஓகே பின் உங்களுக்கு கிளியர் தானே என்னென்ன ஹோம் சாரி என்னென்ன செல்ஸால என்னென்ன வந்து சிக்ரேட் ஆகி என்று சொல்லி ஓகே அடுத்து நாங்க பார்க்க போறோம் சாரி ஓகே இப்ப இன வந்து போட்டுச்சு பின்ன உங்களுக்கு வேணுமென்னு சொல்லி எழுதி கொடுத்து கேளும் எடிட் பண்ணி கொடுத்து கேளும் மீன மார்க் பண்ணிக்கோங்க ஹேண்ட் அவுட்ல எஸ்இபிஹெச் சொல்லி சொன்னீங்க எஸ்இபிஹெச் வந்து எஸ்இபிஹெச் வந்து 1 to 2 pHல வந்து வர பெரிடல் செல்ஸ் சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் HCl-ம் இன்டென்சிக் ஃபேக்டர்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணிய சீக்ரெட் பண்ணிய சீஃப் செல்ஸ் வந்து பெப்சினோஜன் ஃபார்ம் பண்ணியது அதே மாதிரி இசிஎல் வந்து இசிஎல் என்டரோக்ரோமஃபின் செல்ஸ் வந்து ஹிஸ்டமின் சீக்ரெட் பண்ணிய அதே மாதிரி ஜி செல்ஸ் வந்து கெஸ்ட்ரின் அதே மாதிரி டி செல்ஸ் வந்து சொமட்டோஸ்டாட்டிக் எம் செல்ஸ் வந்து மியூகஸ் சீக்ரெட்டிவ் செல்ஸ் காணப்படி இதெல்லாம் உங்களுக்கு வேணுமென்னு எழுதிக்கொள்ளும் பட் எங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்டாக இந்த மெக்கானிசம் விளங்குறது கூடத்துக்கு தேவையான இந்த செல்ஸ் மட்டும் நான் இன்னும் தந்துருச்சு ஓகே இப்போ நாங்கள் பிசியோலஜிக்கல் சிக்ரேஷன் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்த்தேன் சொல்லிச்சேன் என்றால் இன்னு இப்போ இன்னும் உங்களுக்கு பார்க்கறது கேளும் செல்ஸ் கொஞ்சம் அதாவது எங்களோட ஸ்டொமக்ல காணப்படிய செல்ஸ் கொஞ்சம் தந்துச்சு ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பெரிட்டல் செல் இதுதான் மெயினான செல் அடுத்தது ஜி செல்லும் இருந்துச்சு ஓகே அடுத்து டி செல் சொமட்டோஸ்டாட்டின் சீக்ரெட் பண்ணி டி செல்ஸ் இருந்துச்சு அடுத்து இசிஎல் செல்ஸ் இருந்துச்சு சரியா இதுதான் மெயினான செல்ஸ் அடுத்தது எங்களுக்கு வேணும் வந்து 1 2 3 4 இன்னும் 2 செல்ஸ் மிஸ் ஆகியே சரியா ஓகே இது இடிச்சிடும் இவ்வளவு செல்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் ஓகே தானே இப்போ இது மெயினாக எந்த நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டொமக்ல வந்து நாங்கள் சாப்பாடு திண்ணியத்தோட அதை ஜி செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் அதாவது கெஸ்டின் சிக்ரேஷன் நடக்கி சாப்பாடு திண்ணியதும் கெஸ்டின் சிக்ரேஷனும் வந்து சாப்பாடு திண்ணியதான் கெஸ்டின் சிக்ரேஷனுக்கான இண்டக்ஷன் தூண்டலாக அமையுது இவர் தூண்டப்பட ஜி செல்ஸ்ல இந்த சிக்ரேஷன் ஸ்ட்ரீட் கெஸ்டின் வந்து சிக்ரேட்டாக அது பிளட்ல போக இது எங்கேன்னு போயிட்டு சேருதுன்னு சொல்லி சொன்னால் டிரெக்டாக பாருங்க எண்டரிக் நர்வ் சிஸ்டத்துக்கு போறது வேகஸ் நர்வுக்கு தான் போறது நர்வ் சிஸ்டத்துல இருந்து நர்வ்ஸ் ஒன்றுக்கு போனா அவங்களுக்கு தெரியும் நரம்பு சக்தி பதார்த்தம் ஒன்று ரிலீஸ் ஆகி அதனால இல்லையா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அது அசடைல் கோலின் ரிலீஸ் ஆகிய ஓகே தானே அசடைல் கோலின் ரிலீஸ் ஆகினு சொன்னால் அசடைல் கோலைன் அசடைல் கோலினுக்கான ரிசெப்டர்ஸ் இருச்சியது வந்து 2 இடத்துல ஒன்று இசிஎல் செல்லையும் இருச்சு என்ட்ரோக்ரோமஃபின் செல்ஸ்லையும் இருச்சு அதே மாதிரி பெரியட்டல் செல்ஸ்லையும் இருச்சு அசடைல் கோலன்ஸுக்கான ரிசெப்டர்ஸ் சரிதானே அப்ப இவர் இங்கேயும் வந்து பைண்ட் ஆகி இவர் இங்கேயும் வந்து பைண்ட் ஆகி ஓகே இவர் இங்க வந்து பைண்ட் ஆகி நேத்தைக்கு பைண்ட் ஆகி அதே நேரம் இப்ப பிளட் ஸ்ட்ரீம்ல ஆல்ரெடி கெஸ்ட்ரினும் இருச்சு சரிதானே இந்த ஜி செல்ஸால என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அசடைல் கோலின் வர மாதிரி அசடைல் கோலினுக்கான ரிசெப்டர்ஸ் வந்து இவர்லயும் இருச்சு ஜி செல்ஸ்லயும் இருச்சு சரிதானே அப்ப 2 பேர்லயும் இருச்சு 2 பேர் இருச்சதால கெஸ்டின் சீக்ரெட் ஆகி அசடைல் கோலின் வர அசடைல் கோலின் வந்து ஜி செல்ஸ்ல வந்து பைண்ட் ஆகி திருப்பி இன்னும் கெஸ்டின் ரிலீஸ் ஆகி ஸோ ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம்ல இன்னும்
கெஸ்டின் ஃபார்ம் ஆகி கொண்டுச்சு கெஸ்டின் உருவாகின கெஸ்டின் பைத்து எந்த செய்யுதுன்னு சொல்லி சொன்னா இசிஎஸ்எஸ்லயும் பைத்து பைண்ட் ஆகிய நீங்கள் எசடைல் கோலைன் வந்து இசிஎஸ்எஸ்ல எசடைல் கோலைன் ரிசெப்டர்ஸும் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பைண்ட் ஆகி நேத்தைக்கு இதுல பைண்ட் ஆகி நேத்தைக்கு ரிலீஸ் ஆகியதான் வந்து ஹிஸ்டமின் ஹிஸ்டமின் ஃபார்ம் ஆகி ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகினா ஹிஸ்டமின் ரிசெப்டர்ஸ் இருக்கிறது வந்து பெரிடல் செல்ல பெரிடல் செல்ல ஹிஸ்டமின் ரிசெப்டர் காணப்படிய சரியா ஹிஸ்டமின் ரிசெப்டர் காணப்படிய அதே மாதிரி கெஸ்டின் ரிசெப்டர்ஸ் காணப்படிய அதே மாதிரி மெஸ்கரனிக் ரிசெப்டர்ஸ் காணப்படிய எசடைல் கோலின்ஸ் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு இதெல்லாம் இருச்சு நேத்தையில இப்ப ஹிஸ்டமினும் இங்கிலிந்து வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகியதால இவங்களும் இங்கிலிந்து வந்துட்டு இப்ப ஈனிருந்து எந்த நடக்குன்னு சொல்லி சென்றால் H பிளஸ் அயன்கள் வந்து இந்த ஹோம் என்சைம்ட ஹெல்ப்போட H பிளஸ் K பிளஸ் ATPase என்ற இந்த என்சைம்ட ஹெல்ப்போட புரோட்டான் பம்பினூடாக இது ஒரு பம்ப் ஒன்று இந்த புரோட்டான் பம்பினூடாக லூமனுக்கு H பிளஸ் வந்து ரிலீஸ் பண்ணி இவர் H பிளஸ் இந்த சிஸ்டமால H பிளஸ் ரிலீஸ் ஆக இன்னொரு சப் மெக்கானிசம் உண்டால Cl மைனஸும் ரிலீஸ் ஆக HCl லூமனை ரீச் ஆகிய பெரிட்டல் செல்சார் இது ஃபுல்லாக இருச்சு இது வந்து இந்த சைடு ஃபுல்லாக இந்த ரிசெப்டர்ஸ் எல்லாம் இருச்சு இது வந்து லெமினா ப்ரோப்ரியா அதாவது இந்த தசை பகுதியில இது ஃபுல்லாக இருச்சு இந்த பம்ப்ஸ் எல்லாம் இருச்சு இது வந்து லூமன் சைடுக்கு அப்ப லூமனுக்கு வந்து ரிலீஸ் ஆகிய HCl ஓகே இப்ப அப்படின்னு HCl வர எங்களுக்கு இப்ப வந்து எந்த செய்யலுமெண்டா இந்த HCl அளவை கண்ட்ரோல் பண்ணியதால் எங்களுக்கு வந்து அல்சர் டிசீஸால ஃபார்ம் ஆகிய சிம்டம்ஸ் எங்களுக்கு வந்து இல்லாமல் நடக்கிறது கேட்கும் அப்ப நாங்க எந்த செய்தேன்னு சொல்லி என்னென்றால் இந்த அசிட் சிக்ரீஷனை வந்து ஸ்டாப் பண்ணிய மெத்தடை தான் யோசிச்சு சரிதானே அப்ப உங்களுக்கு எங்களுக்கு எந்த செய்யறது கேளுமென்னு சொல்லி என்னென்றால் ஒன்று வந்து அசிட் சிக்ரீஷனை ஸ்டாப் பண்ணின்னு சொல்லி என்னென்றால் எங்களுக்கு எந்த செய்யறது கேளும் இந்த இதை பிளாக் பண்ணது கேளும் அசிடைல் கோலைன் வாரத்தை பிளாக் பண்ணது கேளும் ஓகே தானே இந்த அசிடைல் கோலைன் வந்து ஜாயிண்ட் ஆகியதால தான் எங்களுக்கு ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகி அப்ப எங்களுக்கு அசிடைல் கோலைனை பிளாக் பண்ணது கேளும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா ஹிஸ்டமின் வந்து இங்க ஜாயிண்ட் ஆகியதை தடுக்கிறது கேளும் ஹிஸ்டமினை ஸ்டாப் பண்ணது கேளும் ஹிஸ்டமின் பிளாக் பைண்ட் ஆகியதானே பிரச்சனை சோ ஹிஸ்டமினுக்கு நாங்க எந்த செய்யணும்னா கம்படிட்டிவ் பிளாக்கர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அதாவது ஹிஸ்டமினே மாதிரியான ஷேப் உள்ள சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து ட்ரக்ஸாக யூஸ் பண்ணினதுக்கு அப்ப ஹிஸ்டமின் ஜாயிண்ட் ஆக வேண்டிய இடத்துல பிளாக் பைத் ஜாயிண்ட் ஆகினு சொல்லி சொன்னால் இந்த மெக்கானிசம் நடக்கல ஏன்றால் ஹிஸ்டமின் இதுல ஜாயிண்ட் ஆகினதாலதான் ஹிஸ்டமின் தான் பெரிய ஒரு ரோல் ஒன்று பிளே பண்ணி HCl ப்ரொடக்ஷன்ல மத்த அதை எல்லாத்தையும் விட ஓகே தானே அப்ப ஹிஸ்டமினை பிளாக் பண்ணி தான் எங்களுக்கு ஒரு நன்மை வந்து பார்க்கறது கேளும் அடுத்தது வந்து M3 ரிசெப்டரை பிளாக் பண்ணது கேளு அசிடைல் கோலைன் ஆன்டி அசிடைல் கோலைன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியதாலையும் எங்களுக்கு எந்த தெரிஞ்சது கேளும் HCl ப்ரொடக்ஷனை மைன்யூட் அளவுல வந்து குறைச்சது கேளும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுல இருந்துட்டு இவங்களெல்லாம் பெரிய ரோல் இல்லைன்னா அது சுட்டி அடுத்தது வந்து நாங்க இவங்கள ஒருத்தரை மீதாக்குல அப்படி இல்லைன்னு சொல்லி சென்றால் இன்னொன்று இருந்துச்சு இப்ப நார்மலான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷன்ல இப்ப உணவு முடிஞ்சலாக்கு உணவு குறைய நேரத்துக்கு எந்த நிலைக்கு கெஸ்டின் போதுமான அளவு அமைப்பாடு நடந்து முடிஞ்சு சொல்லி சொன்னார் எந்த நடக்கின்ற ஃபீட்பேக் மெக்கானிசம் வர இவர் கூடிய நேரத்தைக்கு அது எந்த நடக்கிட்டு சொல்லி சொன்னா அசடைல் சாரி டி செல்ஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அசடைல் கோலின் கூடியது வந்து டி செல்ஸ்லயும் போயிட்டு பைண்ட் ஆகி டி செல்ஸ்ல பைண்ட் ஆகி சொல்லி சொன்னா லிவர்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஹோம் சொமட்டோஸ்டாட்டின் இந்த ஹோமோன் வந்து இசிஎல் செல்ஸ்லயும் போயிட்டு பைண்ட் ஆகிய அதோட ஜி செல்லையும் பைண்ட் ஆகிய பெரிட்டல் செல்ஸ்லயும் பைண்ட் ஆகி நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மூலமாக HCl சிக்ரேஷனை வந்து ரிடியூஸ் பண்ணி சரிதானே அது இல்லாம நார்மலான நிலைமையிலையும் HCl லெவலை மெயின்டைன் பண்ணதுக்கு ப்ரோஸ்டகிளாண்டின் ரிசெப்டர்ஸ் இருச்சு பெரிட்டல் செல்ஸ்ல இன்னொரு ப்ரோஸ்டகிளாண்டின் ரிசெப்டர் இருச்சு EP3 சோ இந்த ப்ரோஸ்டகிளாண்டின் ரிசெப்டர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு ப்ரோஸ்டகிளாண்டின் வந்து அதுல ஜாயிண்ட் ஆகிய ப்ரோஸ்டகிளாண்டின் ஜாயிண்ட் ஆகின்னு சொன்னால் அவர் என்ன செய்தார் அவர் வந்து HCl ஒன்றும் செய்தல்ல மியூக்கஸ் சிக்ரேஷனை கூட்டியதோட HCO3 மைனஸ் அதாவது பைகார்பனேட் அயன்களோட சிக்ரேஷன் என்பது கூட்டிய அதாலையும் வந்து ஒரு ப்ரொடெக்டிங் ஃபேக்டரை வந்து கூட்டி அவரும் சம்வாட் ஒரு வேலை ஒன்றை செய்த ஓகே தானே
அடுத்தது ஓகே அப்படி செய்யறது கேளும். இப்ப எங்களுக்கு நாங்க இப்ப எந்த செய்ய போறேன்னு சொன்னால் இதை குறைச்சோன்னு மென்ஷன்னா எங்களுக்கு என்னென்ன வகையிலையும் குறைச்சது கேளும் HCl சீக்ரேஷன் ஒன்று வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆகின எசிட வந்து எங்களுக்கு எந்த செய்யலும் இல்லாமல் ஆக்கியலும் அதேபடி எங்களுக்கு இல்லாமல் ஆக்கலும்னா நியூட்ரலைஸ் பண்ணியே தர சரி நடுநிலையாக்கள் மூலம் எங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆகின எசிட வந்து ஸ்டாப் இல்லாமலா கேளும் அதாலேயும் எங்களுக்கு வந்து பெயின்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கிடைச்சி அடுத்தது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அல்சருக்கு எந்த செய்யறதுக்கு ஏழுமென்னு சொல்லி சொன்னா அல்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிலும் இன்னும் வேர்ஸ் ஆகாம இருந்ததுக்கு இப்போ ஆல்ரெடி உருவாகின வூண்ட் இருந்துச்சுன்னா அல்சர் வூண்ட்ல வந்து வூண்டுக்கு மேலால வந்து அந்த வூண்ட் இன்னும் வேர்ஸ் ஆகாம இருந்ததுக்கு பிசிக்கல் கண்டாக்ட் இந்த எசிடோடு இடிச்ச பிசிக்கல் கண்டாக்டை தடுக்கிறதுக்காக வேண்டி மேலால வந்து தடுப்பு படைகள் எங்களுக்கு பயன்படுத்துறது கேளும் அல்சர் ப்ரொடெக்டிங் ட்ரக்ஸ் அப்படி யூஸ் பண்ணோம் நியூட்ரலைசர்ஸ் யூஸ் பண்ணிடும் அல்சர் ப்ரொடெக்டிங் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிடும் அப்படி இல்லைன்னு செஞ்சேன்டா அல்சர் ப்ரொடெக்ட் சாரி எசிட் ப்ரொடெக்ஷன் HCl சிக்ரஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிய மெக்கானிசம் எங்களுக்கு யூஸ் பண்ணுதுக்கு அப்ப எசிட் சிக்ரிஷன் ப்ரிவென்ட் பண்ணிடுச்சேன்டா நீங்க சொன்ன ஏதாவது ஒரு மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணணும் ஒன்று எங்களுக்கு வந்து அசடைல் கோலன் ஆன்டி அசடைல் கோலன் யூஸ் பண்ணது கேளும் H2 பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணது கேளும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா புரோட்டான் பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணி தேவை இப்ப பாருங்க நாங்க இவங்க ஒவ்வொருத்தரையும் ஸ்டாப் பண்ணியதால பெரிய அளவு எஃபெக்ட் ஒன்று இல்ல ஆனால் நாங்க டிரெக்டாக வந்து புரோட்டான் பம்பை இன்ஹிபிட் பண்ணி நின்று சொல்லி சேர்ந்தால் எல்லா HCl சீக்ரேஷனையும் வந்து ஸ்டாப் பண்ணது கேளும் சரிதானே இப்ப நாங்க இவரை மட்டும் ஸ்டாப் பண்ணியதால் இவங்க எல்லாத்தாலையும் வர ஸ்டிமுலேஷனால ஒரு சிறிய அளவு HCl ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் ஹிஸ்டமின் வந்து பெரிய அளவு ஒன்று வர ஹிஸ்டமினை மட்டும் ஸ்டாப் பண்ணாலும் மற்ற ஆட்களால வர சின்ன மைனூட் அளவான HCl ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டில் இருந்து கொண்டு தான் நினைச்சு போறேன் ஆனால் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் புரோட்டான் பம்பை வந்து இன்ஹிபிட் பண்ணு சொல்லிச்சேன் என்றால் அது வந்து இன்ஹிபிஷன் சொல்லிச்சேன்னா தெரியுமா நிரோதித்தன் சொல்லிச்சேன்டா டிரெக்டாகவே எங்களுக்கு HCl ப்ரொடக்ஷனை டோட்டலாகவே வந்து ஸ்டாப் பண்ணது கேளும் அதால எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எசிட் ப்ரொடக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு ஏலும் அப்ப இதுதான் வந்து நாங்க இங்க யூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் சரியா இப்ப நாங்க பார்க்க போற நெக்ஸ்ட் சரிதானே ஃபார்மகோலஜி ஆஃப் எசிட் அல்சர் எங்களுக்கு எந்த யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆகின எசிட வந்து நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு ஏழும் எசிட் நியூட்ரலைசர்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ஏழும் அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் எந்த மில்க் ஆஃப் மெக்னீசியம் நாங்க யூஸ் பண்ணிய அதுல வந்து மெக்னீசியம் அலுமினியத்தோட கார்பன் பைகார்பனேட்ஸ் காணப்படி அதே மாதிரி கால்சியம் இருச்சு மெக்னீசியம் அலுமினியம் கால்சியம் சோடியம் அயன்கள் கற்றயன்களுக்கு அதுக்கான மூலிகங்களாக எங்களுக்கு சில கார்பனேட் எடுக்கலும் பைகார்பனேட் எடுக்கிறதுக்கு கேளும் அதே மாதிரி கார்பனேட் இதெல்லாம் யூஸ் பண்ணது கேளு யூஸ் பண்ணியதால எங்களுக்கு வந்து சல்ஃபேட் எடுக்கிறது கேளும் அதால வந்து எங்களுக்கு இதை நியூட்ரலைஸ் பண்ணது கேளு அப்ப எசிட் நியூட்ரலைசர்ஸ் யூஸ் பண்ணது கேளு அடுத்தது ப்ரிவென்ட் எசிட் ஃபார்மேஷன் அதை நாங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தது எசிட் உருவாகி அந்த பிசியோலஜிக்கல் பாத்வேல சில ஸ்பெசிபிக் ஏரியால நாங்க வந்து பிளாக்ஸை ஏற்படுத்தி அதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் ஒன்று ஏற்படுத்தியதால் எங்களுக்கு எந்த நினைக்கணும் எசிட் ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு ஸ்டாப் பண்ணது கேளு அடுத்தது ப்ரொடெக்ட் அல்சர் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகின அல்சர் அடிச்சேன் இப்ப நாங்க முதல் மீத மியூக்கோசல் லேயர்னு சொல்லி சென்றா இன்னும் சின்ன ஒரு பிரீச் ஒன்று உருவாயிடுச்சு சரியா இப்படி ஒரு துவாரம் ஒன்று உருவாயிடுச்சு இந்த துவாரத்தை எங்களுக்கு எந்த செய்யறதுக்கேலோ கவர் பண்ணிய சில மருந்தால் இப்படி ஃபுல்லா கவர் பண்ணுன்னு சொன்னா ஆசிட் டச் இல்லாமலாகி அன்னையத்தைக்கு இன்னும் கிளினிக்கல் சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகியத சிம்டம்ஸ் இன்னும் வேர்ஸ் ஆகியதை எங்களுக்கு தடுக்கிறதுக்கு அடுத்தது அடுத்தது H. pylori எரடிகேஷன் தெரப்பி ஹெலிகோபாக்டர் பைலோரியை வந்து எரடிகேட் பண்ணது கேள்வி இப்போ ஹெலிகோபாக்டர் பைலோரியால் ஆசிட் சிக்ரேஷன் கூடி நின்று சொல்லிச்சேன்னா நாங்கள் எவ்வளோதான் வேற வேற மெத்தடை யூஸ் பண்ணி ஆசிட் சிக்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாலும் சரி அந்த எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணின கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் அதாவது ஒழுங்கான அவுட்புட் ஒன்று எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏல பேஷண்ட்ல சரி ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் ஒன்று பார்க்கறதுக்கு ஏல ஸோ நாங்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எரடிகேட் பண்ணணும் அப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சேன்டா இப்ப இங்க மேல சொன்ன ட்ரீட்மெண்ட்டோட எங்களுக்கு வந்து ப்ரோகானடிக்ஸ் யூஸ் பண்ண டொம்பைடோன் போன்ற மருந்துகள் பயன்படுத்துது ஆன்டிஃபார்மிங் ட்ரக்ஸ்
இந்த சிமித்திகோன் அதே மாதிரி ஆல்ஜினேட் போன்ற மெடிசின்ஸ் யூஸ் பண்ணது கேட்கும். ஓகே தானே? இப்போ ட்ரக் தட் ப்ரிவென்ட் எசிட் ஃபார்மேஷன். இப்போ நான் இங்கே பார்க்கறது வந்து என்னென்ன ட்ரக் வந்து எசிட் ஃபார்மேஷனை செய்கிற என்று சொல்லி அதில் மெயினாக வந்து இருந்துச்சு வந்து H2 பிளாக்கர்ஸ், antimuscarinic ட்ரக்ஸ் இல்லாட்டி anticholinergic ட்ரக்ஸ், புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், ப்ரோஸ்டோகிளாண்டின் அனலாக்ஸ், இதுகள் தான் வந்து அசிட் ஃபார்மேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணிய ட்ரக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியது இப்போ எங்கள்ட ப்ராக்டிஸ்ல இருச்சிய ட்ரக்ஸ். இப்போ நாங்கள் இவங்கள பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இவங்கள இருந்து இப்போ எங்களுக்கு வந்து இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் தெரியணும். அதே மாதிரி இன்னும் நாங்கள் பார்க்கறது என்ன சொல்லி சொன்னால் ஒன்று எங்களுக்கு தெரியணும் மெயினாக இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தட். சரியா? எப்படி நாங்க இவங்களை கன்சியூம் பண்ணியது, எப்படி ஓரல் கன்சப்ஷனா இல்ல ரெக்டலா, அப்படி இல்லைன்னு சொல்லி சேர்ந்தா ஐவி யூஸ் பண்ணியா இல்ல ஐஎம்ஆ என்ன எந்த மெத்தட்ல நாங்க இவங்களை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணின்னு சொல்லி தெரியணும். அடுத்தது வந்து இவங்களோட மோட் ஆஃப் ஆக்ஷன், மோட் ஆஃப் ஆக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்றாலும் சரி அப்படி இவங்க எப்படியே ஆக்ட் பண்ணியது. இப்போ நாங்க பார்த்த H2 பிளாக்கர்ஸ் சொல்லிச்சேன்னா H2 பிளாக்கர்ஸ் வந்து கம்படிட்டிவ் H2 ரிசெப்டர்ஸுக்கு வந்து ஹிஸ்டமினோட கம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸாக ஒர்க் பண்ணி கம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸாக ஒர்க் பண்ணி பிளாக்கர்ஸ் வைத்து ரிசெப்டர்ஸோட பைண்ட் ஆகியதால H2HCl ப்ரொடக்ஷனை வந்து நிப்பாட்டு. அதுதான் வந்து H2 பிளாக்கர்ஸ் மோட் ஆஃப் ஆக்ஷன் இல்லாட்டி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி சொல்லுது. அப்படி ஒர்க் பண்ணின்னு சொல்லிடு. அடுத்தது வந்து இண்டிகேஷன். இண்டிகேஷன் நாங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் நாங்கள் இவரை யூஸ் பண்ணியது எங்களுக்கு எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணதுக்கு எனக்கு உதாரணத்துக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணியது வந்து கெஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் சிச்சுவேஷன்ஸ், அதே மாதிரி பெப்டிக் அல்சர்ஸ்ல யூஸ் பண்ணதுக்கு. அடுத்து வந்து கேர்ட்ல யூஸ் பண்ணி கேர்டுன்னு சொல்லி கெஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதில் யூஸ் பண்ணதுக்கு கேளும். அடுத்தது வந்து சோலிங்க லைசன்ஸ் சிண்ட்ரோம் இதுல யூஸ் பண்ணதுக்கு அப்ப எங்கெங்க யூஸ் பண்ணதுக்கு அதான் இண்டிகேஷன்ஸ் எந்தெந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு ஏழுமோ அதான் நாங்க இண்டிகேஷன்ஸ் சரி சரி. அடுத்தது கண்ட்ரா இண்டிகேஷன். கண்ட்ரா இண்டிகேஷன் என்றால் நாங்க யூஸ் பண்ண கூடாது, எந்த சிச்சுவேஷனும் நாங்க யூஸ் பண்ண கூடாது சொல்லி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் அனலாக்ஸ் நாங்க வந்து அனலாக்ஸ்ல மீசோப்ரோஸ்டோல்னு சொல்லி ஒரு மெடிசின்ஸ் இருந்துச்சு. அதை நாங்க பிரெக்னன்சி பேஷண்ட்ஸ்ல எங்களுக்கு யூஸ் பண்ணதுக்கு கேட்கல. யூஸ் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா இட் லீட் டு அபோஷனுக்கு வழிவகுக்கிறதுக்கு கேட்கல. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி இல்லை. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தனாலே கண்ட்ரா இண்டிகேஷன் எந்தேன் ஒவ்வொரு மருந்துக்கும் கண்ட்ரா இண்டிகேஷன் எந்தேன். அதே மாதிரி கோஷன் என்று சொல்லி நேத்தைக்கு நாங்க இந்த மருந்து குடிக்கிய நேத்தைக்கு நாங்க கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். சம்டைம் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லி சேரண்டா இன்னும் ஒரு மருந்தோட சேர்த்து கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவங்கள குடிக்கிய நேரத்துக்கு அவங்களோட எந்தெந்த சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து கேர்ஃபுல்லா கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்க வந்து சில ட்ரக்ஸ் இருந்துச்சு ரீனல் ரீனல் டாக்ஸிகேஷனை ஃபார்ம் பண்ணி அப்போ அந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து ரீனல் ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு இயலாது. காஷன் குடிக்கிறதுக்கு நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெக்ரோலிமஸ் மாதிரியான மருந்துகள் வந்து நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வேற எந்த செல்லத்துக்கு கேளும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து இங்கே நிறைய ஆன்டி அசிட்ஸ் அதாவது அசிட் நியூட்ரலைசர்ஸ் யூஸ் பண்ணிய நேரத்துக்கு அதில் அடிச்ச நிறைய ட்ரக்ஸ் வந்து பிளட் கோகுலேஷன் வந்து இஃபெக்ட் பண்ணி அதாவது பிளட் கிளாட் ஆகியதை வந்து தடுக்கி அப்போ ஆல்ரெடி கோகுலேஷன் டிஃபெக்ட் இருக்கிய பேஷண்டாக இருந்துட்டு சொல்லி சொன்னா. அதாவது குருதி உறையாத பிரச்சனைகள் இருக்கிய நோயாளர்களுக்கு வந்து நாங்க அந்த மாதிரியான மருந்துகளை குடிக்கிறது வந்து நல்லா யோசித்து உங்களுக்கு அதெல்லாம் கோஷன்ல வரும். ஓகே தானே? அடுத்தது வந்து சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு அப்பதான் எங்களுக்கு சரியாக டிஸ்பென்ஸ் பண்ணது கேளும். ஸோ சைடு எஃபெக்ட் தெரிஞ்சிடணும். இது விட ட்ரக் இன்டராக்ஷன் இருந்துச்சு. ட்ரக் இன்டராக்ஷன் நடக்குது நேத்தைக்கு சரி. அப்ப
எங்களுக்கு H2 அவ்வளோ விஷயமும் எங்களுக்கு தெரியும். அடுத்தது ட்ரக் இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு. சில ட்ரக்ஸ் வந்து நாங்க எடுத்துன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அதோட இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ஏலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டான் பம்பின் உங்களுக்கு தெரியும். ஒமிப்ரசோல் கெஸ்ட்ரைட்டிஸ் வந்து நார்மலா யூஸ் பண்ணி வந்து ஒமிப்ரசோல். ஒமிப்ரசோல் வந்து எங்களுக்கு ஒமிப்ரசோல் யூஸ் பண்ணி ஒரு பேஷண்ட்க்கு வந்து பெனிடாயின் அதே மாதிரி ஓஃபரின் யூஸ் பண்ணி ஆக்கள்ளைங்களுக்கு வந்து ஒமிப்ரசோல் கொடுக்கறதுக்கு கேட்கல. ஏன்டா அது கொடுத்தனுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து டாக்ஸிக் ஆகி இவங்க ரெண்டு பேரும் வந்து அளவுல கூடிய ட்ரக் வந்து டாக்ஸிக் சாரி ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வேற தாரணை இருந்துச்சு, கிரிசோஃபால்வின் இருந்துச்சு. அப்ப அவங்களோட நாங்க சேர்ந்து குடிக்கிறத வந்து தடுக்கணும். அதே மாதிரி சிமிஹிடினோடையும் இதே மாதிரி எஃபெக்ட் தான் எங்களுக்கு தருது. அப்ப நாங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது அப்ப இந்த மாதிரியான இஃபெக்ட் ஃபுல்லா நாங்க பாக்கி அப்ப நாங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்கு பார்க்க போற H2 பிளாக்கர்ஸ்ல தாரன் இருந்துச்சு, ஆன்டி மஸ்கரனிக் ட்ரக்ஸ்ல தாரன் யூஸ் பண்ணி, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்ல தாரன் யூஸ் பண்ணி, ப்ரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ஸ்ல தாரன் யூஸ் பண்ணி சொல்லி பார்க்க. இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ்க்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து எஃபெக்டிவான ஒரு இது அதாவது நாங்க மெயினாக யூஸ் பண்ணி மற்ற எல்லா ட்ரக்ஸுக்கும் ஆல்டர்னேட்டிவாக நாங்க புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் யூஸ் பண்ணியது. ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வந்துடுச்சு, எங்களுக்கு பெரிய ரிசால்ட்ஸ் வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து காணப்படிய தரும். ஓகே, அடுத்தது இப்ப நாங்க என்ன பார்க்க போறது வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், H2 பிளாக்கர்ஸ், ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ், ப்ரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ஸ் இவங்க ஒவ்வொருத்தருடையும் இஃபெக்டிவ்னஸ் எந்த, அதே மாதிரி இவங்க என்னத்தையும் செய்த எப்படின்னு ஒர்க் பண்ணியது, அவங்கள ஈச்சே ட்ரக்ஸ் தாரன் அதுல வந்து புரோட்டோடைப் எந்த நாங்க யூஸ் பண்ணிய டைப் எந்த தான் ரெட் கலர்ல தந்துச்சு. அடுத்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த ஓரலா இன்ட்ராவீனஸா அப்படின்னு சொல்லி. அடுத்து அப்சார்ப்ஷன் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி அப்ஸ்ட்ராப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எலிமினேஷன்ல எப்படின்னு நடக்கி. மெட்டபாலிசம்ல வந்து என்னத்தையாலும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இவங்க மெட்டபாலைஸ் ஆகினத்தையும் வேற எந்தாலும் இஃபெக்ட் பண்ணி வேற ஏதாவது சரியா இன்டியூஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அப்படி நாங்க பார்க்க. அடுத்தது வந்து கெஸ்ட்ரிக் கோட் மற்றது நாங்க ட்ரக்காக யூஸ் பண்ணினதுக்கு எப்படி என்டரிக் கோட்டர்ஸ் யூஸ் பண்ணியா இங்க எப்சோர்ப் ஆகியது அப்படின்னு சொல்லி நாங்க பாக்கிய. சரியா, மற்ற இவங்களோட பாருங்க வந்து நாங்க புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் யூஸ் பண்ணினதுக்கு ஆன்டிஆசிட்ஸோட எங்களுக்கு யூஸ் பண்ணது கேட்கல. ஏன்டா வந்து யூஸ் பண்ண சொல்லி என்றால் இவர் வந்து எப்சோர்ப் ஆகியது வந்து இன்டெஸ்டைன்ல. ஸோ என்டசிட்ஸ் யூஸ் பண்ணினு சொல்லி என்றால் ஆல்ரெடி கெஸ்ட்ரினுக்குள்ள வந்து எசிட் பிஹெச் வந்து கூடிடும். பிஹெச் கூட அதாவது எசிட்ல இருந்து பேசிக் சைடுக்கு போயிட்டு கொஞ்சம் பிஹெச் கூடிக்கொண்டு வந்து நேற்றுக்கு இன்டெஸ்டைன் பிஹெச் ரீச் ஆகி என்று சொல்லி டெலிவர் எந்த நினைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா கெஸ்ட்ரின்ல வச்சு அப்சோர்ப் ஆகிறதுக்கு ரெடி ஆகி, அதாவது ஸ்டொமக்ல அப்சோர்ப் ஆகிறதுக்கு ரெடி ஆகி அன்னைக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாம இருச்சது கேள்வி. அடுத்தது வந்து சாப்பாட்டுக்கு முன்னுக்காதீங்க, சாப்பாட்டுக்கு பிறகா உள்ளடிக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இண்டிகேஷன் எந்தையும் கண்ட்ராயின்ட்ரிக் இண்டிகேஷன் எந்தையும் சைட் எஃபெக்ட்ஸ் எந்த போர்ஷன் எந்தன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி வந்து என்ட்ரி நியூட்ரலைசர்ஸ் வந்து இருச்சு. அதே மாதிரி ஆல்சோ ப்ரொடெக்டிவ்ஸ் இருச்சு. ஆல்சோ ப்ரொடெக்டிவ்ல தாரு நீச்சின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து மெயினாக நாங்கள் இப்போ அவங்களையும் பார்க்க. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து H. pylori எரடிகேஷன். H. pylori எரடிகேஷன் எடுத்துன்னு சொல்லிச்சேன்டா ஹெலிகோபேக்டர் பைலோரி தான் இந்த ஃபுல் நேம், சயின்டிஃபிக் நேம். ஸோ நாங்கள் வந்து இட்டலிக்கில் யூஸ் பண்ணிய பைரல் ஷேப் கிரேம் நெகட்டிவ் பாக்டீரியா. இது வந்து லெபார்டரி ஐடென்டிஃபிகேஷன். நாங்கள் இப்போ இவர் இருச்சியான்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். கிரேம் நெகட்டிவ் பாக்டீரியா கொஞ்சம் மைக்ரோ ஏரோஃபிலிக் ஆக்சிஜன் வந்து கொஞ்சமான பெர்சன்டேஜ்ல இருச்சு என்வரன்மெண்ட்ல வருது. இதை பயன் சொல்லி ஆக்சிஜன் பெருசான ஆக்சிஜன் இருச்சு ஒரு இடம் இல்லை. பட் அந்த இடத்துல அவருக்கு வாழ்த்துக்கு மோட்டிலிட்டி பாசிட்டிவ், யூரியஸ் பாசிட்டிவ். யூரியஸ் வந்து நாங்க யூரியஸ் டெஸ்ட் செஞ்சு பார்த்து வர பாசிட்டிவ் சொல்லி எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலும். அடுத்தது வந்து இன்ஹிபிட் சொமட்டோஸ்டட்டின் விச் இப்ப இவர் எப்படின்னு வேலை செய்யுதுன்னு சொல்லிச்சேன் என்றால் இப்ப H. pylori உங்களுக்கு தெரியும் கெஸ்ட்ரிக் அல்சரை வந்து ஃபார்ம் பண்ணிய செய்ய எப்படின்னு இவர் ஃபார்ம் ஆக்கியன்னு சொல்லிச்சேன் என்றால் ஃபர்ஸ்ட் H. pylori என்ன செய்யுது
சொமட்டோஸ்டெட்டினை வந்து இன்ஹிபிட் பண்ணி உங்களுக்கு தெரியுமே சொமட்டோஸ்டெட்டின் வந்து எந்த செய்துன்னு சொல்லி சொமட்டோஸ்டெட்டினை இன்ஹிபிட் பண்ணுன்னு சொல்லி இவர் நெகட்டிவ் ஃபீட்பேக்ல ஹெல்ப் பண்ணி ஒருத்தரேனா ஸோ சொமட்டோஸ்டெட்டின் வந்து ப்ரோஸ்டோகிளாண்டினை இன்டியூஸ் பண்ணி ப்ரோஸ்டோகிளாண்டின் ஃபார்ம் ஆகி தான் இன்டியூஸ் பண்ணி ஸோ இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் ஃபார்மேஷனை தடுக்கியதால ஹெச்சி இவர் சாரி மியூகோசா பேசிக் லேயர் ஃபார்ம் ஆகியத இல்லாமலாக்கிய அதே டைம் எசிட் இதுல வந்து எசிட் சிக்ரீஷனை வந்து கூட்டி ஏன்னா வந்து இவர் வந்து யூரியஸ் என்சைமை சிக்ரீட் பண்ணியதானே யூரியஸ் அதாவது எசிட் என்வாயன்மெண்ட்லயும் இவர் சர்வைவ் ஆகிறதுக்கு இப்ப அவ்வளோ பெரிய பெரிய வண்ணமில்லமான ஒரு சூழல்ல இவர் வந்து சர்வைவ் ஆகி இருந்துச்சுன்னா இவர் யூரியஸ் ப்ரொடியூஸ் பண்ணியதாலதான் இவர் வந்து இவர் வட்டையக்கும் வச்சுக்கொண்டுதான் இவர் வந்து சர்வைவ் ஆகி அந்த அவ்வளோ எசிடிக் என்வாயன்மெண்ட்லயும் சரிதானே அப்ப இதை நாங்க எரடிகேட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ இன்னொரு ஒரு வீடியோ உண்டு வீடியோ ஓப்பன் ஆகல சாரி பிறகு நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் இந்த லிங்க்குக்கு மூலம் போகிறதுக்கு இது நீங்கள் ஓப்பன் ஆகல இதுக்கு நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணியது வந்து எரடிகேஷன் தெரப்பி வந்து ட்ரிபிள் தெரப்பி ரிஜிமெண்ட் தான் யூஸ் பண்ணியது ட்ரிபிள் தெரப்பி மிச்சி குவாட்ரபிள் தெரப்பியும் மிரிச்சு ஹெச் பைலோரியை வந்து எரடிகேட் பண்ணதுக்கு இதுக்கு நாங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணோம் எப்போவுமே வந்து 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கான ரீசன் என்ன சொல்லிச்சேன்டா ஆல்ரெடி எங்கட லூமன்ல இருச்சு பாக்டீரியா வந்து நான் குடிச்ச மருந்துக்கு வந்து ரெசிஸ்ட் ஆகாம இருந்தது ரெசிஸ்டன்ஸியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்ததுக்காக வேண்டிதான் ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க 2 ஆன்டிபயோட்டிக்கால ட்ரீட் பண்ணியது சரிதானே இப்போ நாங்க எப்பவுமே நாங்க ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லி சொன்னா நார்மலா பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிய மெடிசின்ஸ் எந்தேன்னு சொல்லி பார்த்து அந்த மருந்துகள் இப்போ சம்டைம்ஸ் வந்து கிட்டத்துல இருந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகி இருந்துட்டு சொல்லி சொன்னா நார்மலா அவங்களுக்கு தெரியும் இப்போ சின்ன நார்மல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து எமாக்சிசிலின் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து எமாக்சிசிலின் யூஸ் பண்ணி எமாக்சிசிலின் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருந்துன்னு சொல்லி சொன்னா நீங்க எமாக்சிசிலின் ஒமிப்ரஸோ எமாக்சிசிலின் உங்களுக்கு அந்த பேஷண்ட்ல கொடுக்கறதுக்கே இல்லை அவருக்கு ஆல்ரெடி அந்த எமாக்சிசிலினுக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது ஹெச் பைலோரி வந்து ஆல்ரெடி ரெசிஸ்ட காட்டி இருச்சதுக்கு ஏழுமா சொன்னா இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகிச்சப்ப அதால நாங்க என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு மெட்ரோநைட்ரசோல் கிளரித்ரோமைசின் ஒமிஃப்ரசோல் குடிக்கிய சரிதானே அப்படி இல்ல மெட்ரோநைட்ரசோல் ஆல்ரெடி குடிச்சு நீங்க நார்மலா கேள்விப்பட்டுச்சு மெட்ரோநைட்ரசோல் எப்ப யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டா வந்து கேவிட்டி ஃபார்ம் ஆகின ஆக்கள்கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஆகிட்டு தானே பல்ல வந்து புடுங்குது என்கிட்ட வந்து கேவிட்டியோ இன்ஃபெக்ஷன் ஒன்று இடிச்சதாக பல்ல பிடிங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து செவ்விய ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஏழுமேண்டா நுண்ணங்கி இடிச்சு தக்கனைக்கு நாங்க ஏற்கனவே அந்த பாதுகாப்பு பெரியரை நாங்க உடைச்ச மாதிரி தானே பல்ல கழட்டி நேத்தைக்கு அப்படியே நேத்தைக்கு பெரிய சுச்சுவேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரீட் பண்ணணும் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த இது நடக்கியது இன்ஃபெக்ஷன் ட்ரீட் ஆகினதுக்கு பிறகுதான் பல்ல கலட்டியது அப்ப அப்படி அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒரு பேஷண்டாக இருந்து செஞ்சேன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சேர்த்துக்கே அது மெட்ரோநைட்ரசோல் கொடுக்கறதுக்கே இல்லை ஸோ அப்போ அந்த மாதிரி நாட்கள் எமோக்சிசிலினும் கிளரித்ரோமைசினையும் குடிக்கிய அதோட ஒமிஃப்ரசோலும் இருச்சு இப்போ நார்மலாக வந்து ட்ரிபிள் தெரப்பி தான் போறது ட்ரிபிள் தெரப்பி ஆன்சர் பண்ணாத பேஷண்ட்ஸ்ல வந்து குவாட்ரபிள் தெரப்பிக்கு குவாட்ரபிள் தெரப்பியில வந்து எது சரி பிபிஐ ஒன்று யூஸ் பண்ணது அதாவது ஒமிப்ரசோல் நார்மலா நாங்க ஒமிப்ரசோல் தனி ப்ரோட்டோடைப்பாக யூஸ் பண்ண பதால ஒமிப்ரசோல் இது சரி 2 ஆன்டிபயோட்டிக் எமாக்சிசிலின் ஆயிடுச்சு கிளரித்ரோமைசின் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா மெட்ரோநைட்ரசோல் கிளரித்ரோமைசின் ஆயிடுச்சு கேளும் அமாக்சிசிலின் மெட்ரோநைட்ரசோல் ஆயிடுச்சு கேளும் எது சரி ஒருத்தர் அதோட கொலாய்டல் பிஸ்மத் சப்சாலிசலைட் வந்து நாங்க யூஸ் பண்ணி ஏண்டா இவர் எந்தேன் செய்தன்னு சொல்லிச்சேன் என்றால் இவர் ப்ரோஸ்டோகிளாண்டின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணியதோட இவர் எந்தேன் சிக்ரிஷனை ஸ்டிமுலேட் பண்ணியதோட இவர் வந்து இந்த ஹெச் பைலோரி வந்து கெஸ்ட்ரிக்ஸ் மியூகோசாவோட இப்படி இதுலதான் நிச்சயம் மேலெல்லாம் நிச்சயம் சொல்லி வச்சுக்கோங்க அவர்கிட்ட வந்து ஃபிளஜெல் ஆயிருச்சு ஒரு மோட்டைல் பாக்டீரியா உண்டு சோ இவர்ல ஃபிளஜெல்லா காணப்படும் அதாவது சடைமுலைகள் காணப்பட இடப்பெயர்ச்சிக்காக வேண்டி இந்த சடைமுலைகள் வந்து சிறிதளவுக்கு வந்து இவங்க அந்த மியூகோசல் லேயரோட வந்து டச்ல இருக்கு சாரி சோ அதை வந்து டிட்டேச் பண்ணிய வேலையை தான் செய்யுது
கொலைடட் பிஸ்மத் சப்சலசிலைட் எந்தேன் செய்தன் என்றால் ஹெலிகோபேக்டர் பைலோரிய வந்து மியூகோசல் லேயர்ல இருந்து டிட்டாச் பண்ணியதால இன்னும் எந்த நடக்குன்னு சொன்னால் இவங்களை எரடிகேட் பண்ணியது, அதாவது இன்னும் இவங்களை கில் பண்ணியதை வந்து கூட்டி. ஸோ இதால அந்த தெரப்பி ஒர்க் பண்ணாதவங்களுக்கு, அதாவது இந்த ட்ரிபிள் ரெஜிமெண்ட் ஒர்க் பண்ணாதவங்களும் குவாட்ரிபிள் ரெஜிமெண்ட்ல ட்ரீட்மெண்ட் போறோம். சரியா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த இதுகள் வந்து சாரி, இந்த அசிட் நியூட்ரலைசர்ஸ் அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படும் அடுத்த கிளாஸ்ல கிளியராக. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணி